வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முனியராஜா. நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேய்மானத்தை தடுக்க முடியுமா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர வயதினர்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக மூட்டு வலி, அந்த ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி நிறைய கடுமையான வலிகளோடு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காரணம் கேட்டாங்கன்னா டாக்டர் போனோன்னே, இல்லைங்க தேய்மானம் ஆகிடுச்சு, உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே தேய்மானம் ஆகிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு என்ன இப்போ தான் 45 வயசாகுது, இப்போ தான் எனக்கு 50 வயசாகுது, இப்பயே தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே, இன்னும் எத்தனை காலம் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நிறைய குழப்பங்களான ஒரு மனநிலை ஏற்படும். ஸோ இதை நாம் முழுமையாக தடுக்கணும் அப்படின்னா அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பொதுவாக இந்த மூட்டு தேய்மானத்திற்கான முழு முதற் காரணமாக சொல்லக்கூடியது உடல் பருமன். உடல் பருமனை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுக்கோப்போட வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மூட்டு தேய்மானத்தை தடுக்க முடியும். இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, முறையான சீரான உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது. மூன்றாவது காரணம் ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நமது மூட்டுக்கு எதிராக வேலை பார்த்தல். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற சில முக்கியமான மூட்டு நோய்களும் இதில் உள்ளடங்கும். ஸோ முக்கியமான 3 காரணங்கள் நான் இப்போ சொல்லிட்டேன். இது தவிர சின்ன சின்ன காரணங்கள் நிறையவே இருக்குது. இந்த முக்கியமான 3 காரணங்களில் உடல் பருமனை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுக்கோட வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக மூட்டு தேய்மானம் அடைவதை நம்மளால் தடுக்க முடியும். சரிங்க சார், இப்போ நான் வெயிட் போட்டுட்டேன், ஆல்ரெடி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கேன், இப்போ எனக்கு மூட்டு தேய்மானம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் அதிக தூரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அதிக தூரம் நடந்தால் தானே எனக்கு வெயிட்டு குறையும், இப்போ நடக்கவும் முடியலை, என்னால் வெயிட்டை குறைக்கவும் முடியலை. இந்த மாதிரி சமயத்தில் நான் மூட்டு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. நிறைய இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் போட்டிருப்பாங்க, டாக்டர் தேய்மானம் ஆச்சுன்னு சொல்லுவார், அவரால் நடக்க முடியாது, நடந்தால் வலி கூடும். ஸோ இந்த மாதிரி சூழலில் அந்த மூட்டுக்களை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி, அதை வலிமையாக்குற மாதிரி ஒரு ஐசோமெட்ரிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், ஐசோடோனிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், ஆக்டிவ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், இது போன்ற பயிற்சிகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி மையத்தில் போய் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மூட்டுகள் வலுவாகும். அதோடு பேரலாக சேர்ந்தே நீங்கள் முறையான ஹோமியோபதி மருத்துவம் எடுக்கும்போது அந்த மூட்டுகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், உடல் எடை கட்டுக்கோப்போட வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லா பிரமாதமாக இருக்கும். இது முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் மூட்டு தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு வராமல் தடுக்கணும். இருக்கிற தேய்மானத்துக்குனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா, அதையும் நாம் சரி பண்ணிக்கணும். இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ அடுத்து டாக்டர் ஹேமர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் மருத்துவர். அவர் நியூரோ சைக்காட்ரிஸ்ட், அதாவது நரம்பு மற்றும் உளவியல் சிறப்பு நிபுணர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மூட்டு தேய்மானம் நடக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான உளவியல் காரணம் என்னன்னா, தன்னுடைய சுய மதிப்பீடை மிக மிக குறைத்து மதிப்பிடுவது. அதாவது இந்த வயசானவங்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னத்தை நான் இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், நான்லாம் இருந்து எந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை ரொம்ப இறக்கி சுய மதிப்பீடு, செல்ஃப் டீவேல்யூஷன், அதாவது சுய மதிப்பீடு மிக குறைவாக செய்பவர்களுக்கு எல்லாமே இந்த மூட்டு தேய்மான நோய்கள் அதிகமாக வருவதாக அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதை டாக்குமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், டாக்டர் ஹேமர்ஸ் ஜெர்மன் நியூ மெடிசன் போனீங்கன்னா அதில் இது அறிவியல் பூர்வமாக அவர் நிரூபிச்சிருக்காரு. இந்த மாதிரி செல்ஃப் டீவேல்யூஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே தேய்மான நோய்கள் மிக அதிகமாக நடக்குது அப்படின்றத அவர் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காரு, சரிங்களா? ஸோ உங்களை நீங்களே சுய மதிப்பீடு ரொம்ப குறைவாக மதிப்பிடாதீங்க. அது உங்கள் மூட்டு தேய்மானத்தை உளவியல் ரீதியாக மிக மிக அதிகப்படுத்தும் என்பதும் உண்மை, சரிங்களா? சரிங்க சார், இப்போது நாங்கள் என்ன பண்ணணும்? இப்போ வந்துருச்சு, மூட்டு தேய்மானம் வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? தடுக்கணும், இது மேற்கொண்டு வரக்கூடாது, இருக்கிற தொந்தரவுகளை சரி பண்ணணும் அப்படின்னா 2 நிலையாக பிரிச்சுக்கோங்க, ஆரம்ப நிலை, முற்றிய நிலை. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எடை குறைச்சிட்டு ஹோமியோபதி மருத்துவத்தை நீங்கள் பார்த்துக்கும்போது சரி பண்ணணும். இந்த உள்ளே இருக்கக்கூடிய புதிய செல்கள், அதாவது இந்த டேமேஜ் அடையாமல் தடுக்கக்கூடிய திசுப்பு சிகிச்சை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்கேரியா பாஸ்போரிக்கம் 6X மாத்திரைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொடி மாத்திரைகளாக இருக்கும். நேரத்திற்கு 3 மாத்திரை, 3 வேளை 3 மாத்திரைகள் உணவிற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ 30 நிமிடம் இடைவெளியில் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் மூட்டுகளில் மேற்கொண்டு கால்சியம், பாஸ்பரஸினுடைய
தேவை வந்து போசாக்கு வந்து பராமரிக்கப்படும். அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய மூட்டு தேய்மானத்தை மேற்கொண்டு இல்லாமல் தடுத்துனா நியூ செல் ஜென்ரேஷனை ஓரளவு ஊக்குவிக்க முடியும். முழுமையாக சரி செய்ய முடியாதுனாலும் ஓரளவு ஊக்குவிக்க முடியும். மருந்தோட பேர் என்ன கேட்டிங்கன்னா கல்கேரியா பாஸ்போரிக்கம் 6X மாத்திரைகள். ரைட்டுங்களா? அடுத்து ஹோமியோபதி மருத்துவத்தில் இப்போது ஆரம்ப கட்ட தேய்மானம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய அந்த மூட்டினுடைய தன்மையை பொறுத்து, வலியினுடைய தன்மையை பொறுத்து ரெக்ஸ்ட்ராக்ஸ் மாத்திரையோ அல்லது நக்ஸ்வாமிக்காவோ அல்லது மெக்னீஷியம் பாஸ்போரிக்கம் போன்ற மருந்துகளை நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நோய் ரொம்ப முட்டிடுச்சு, வலி கடுமையாக இருக்குது, லேசாக அசைச்சா கூட ரொம்ப கடுமையான வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரூட்டா, பிரையோனியா, ஸ்டாஃபிசெக்ரியா போன்ற மருந்துகளை பரிந்துரை பண்ணுவோம். இப்போது நான் முழுமையாக இதனோட இந்த உரையாடலுடைய தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு ஆகாமல் தடுப்பதற்கும், ஏற்கனவே மூட்டு தேய்ந்ததனுடைய அந்த பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சரி செய்வதற்கும் கூட்டு சிகிச்சை, அதாவது திசுவுப்பு சிகிச்சை, பிசியோதெரப்பி சிகிச்சை, ஹோமியோபதி மருத்துவம், இந்த மூன்றையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான, பாதுகாப்பான, பக்க விளைவுகள் அற்ற ஒரு நல்ல தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருப்பதாக கருதுனீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு உபயோகமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.